பிடிஎஸ் நண்பி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ எல்லா ஃபேன்ஸுக்கும் எல்லாருக்கும் பிடிஎஸ்னாக இருந்தாலும் பிடிஎஸ் ஆர்மியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபேனாக இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்ச ஐடியில் பார்க்குறது பெரிய பெரிய கனவு, ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். சிம்பிளாக சொல்லலாம், எப்படி வந்து ஒரு லவ்வர் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குதோ அதுக்கும் மேலேன்னு சொல்கிற மாதிரி, அண்ட் அதுக்கு ஈக்குவல் சொல்லலாம், அண்ட் எவ்வளோ வேணால் சொல்லலாம். அப்படி இருக்க மாதிரி கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் நேரில் மீட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பேசிட மாட்டோமா, நம்ம மனசில் இருக்க ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாரோட கனவாக இருக்குது. ஸோ இது பிடிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஆர்மி சைடில் எடுத்துட்டிங்கன்னா, ப்ரோ கொரியா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக கிட்டார் தூக்கிட்டு இங்கே அமெரிக்கா போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும், பட் அவங்கள மீட் பண்ணணும்னா ஒரே வாய்ப்பு கேட்டிங்கன்னா கான்சர்ட்டில் பார்க்க முடியும். பட் அவங்க போய் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கேள்விக்குறி தான், அண்ட் ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். அண்ட் மற்றபடி அதர் இன்டர்வியூலாம் ரொம்பவே கஷ்டம். பட் எல்லாருக்குமே ஒரு கிடைக்கிற பெரிய வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் மீட்ஸ். ஸோ இந்த ஃபேன் மீட்ஸ் நீ சொல்கிற ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ, பட் அது கொரியாவில் நடக்குது, அது எப்படி போக முடியும், அதெல்லாம் இந்தியன் போக முடியுமா, இந்தியன்லாம் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை உடைக்கிற மாதிரியும் அண்ட் இதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியும் ஒரு இந்தியன் கேர்ள் வந்து அங்கே போயிருக்காங்க. அண்ட் அவங்களோட பிடிஎஸ்டையும் பேசியிருக்காங்க, அண்ட் இந்தியாவை பற்றியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிடிஎஸ் இந்தியாவை பற்றி சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதில் ஜங்குக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு. அது நான் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் பிடிஎஸ் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே புரிஞ்சுக்கணும், அண்ட் டாப் டு பாட்டம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சு ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்னென்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ அண்ட் எவ்வளோ லவ்லியாக ஷேர் பண்ணி வைக்கிறோம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்த்து தெரிஞ்சுப்போம் யார் யார் எவ்வளோ ஈகராக இருக்கீங்கன்ட்டு. ஸோ அந்த நியூஸோட ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து எல்லா ஃபேன்ஸுக்கு ட்ரீம்ஸ் வந்து மீட் பண்ணுறது, ஒரு 10 நிமிஷம் பேசிட மாட்டோமாங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் மீட்டில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா பிடிஎஸ் நீங்கள் பக்கத்தில் பார்த்து கை கொடுக்க முடியும், நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை ஷேர் பண்ண முடியும், என்ன வேணால் பேசலாம், அது உங்கள் டைம். அண்ட் உங்களால் முடிஞ்ச கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் ஒரு 10 நிமிஷம் போதுங்க, நான் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுவேங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புன்னே சொல்லலாம். ஸோ அது மாதிரி இருக்கிற நிலைமை வந்து இந்தியாவிலலாம் போக முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை ப்ரூஃப் பண்ணுறதுன்னு, அதாவது டிம்பிள் குருக்கி, அது வந்து யூடியூப் சேனல் அவங்களுக்கு. பட் வந்து அதில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீடியோஸை. அவங்க பேர் வந்து டிம்பிள். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொரியா போகிறாங்க. அங்கே நடந்த ஒரு ஃபேன் மீட்டுக்கு அப்ளையும் பண்ணுறாங்க, அதுக்கு வாய்ப்பும் கிடைக்கிது, அதை அட்டனும் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸும் உங்களுக்கே தெரியும், அழகாக ரெயின்போ மாதிரி 1 by 1 உட்காந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு போய் யாரை பார்த்தீங்கன்னா சுகாவை பார்த்து க்யூட்னஸ் அண்ட் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஷையாக இருக்கனால கொஞ்சம் தான் டைம் கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்குக்கிட்ட வராங்க. இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜங்குக்கிட்ட வந்து நான் இந்தியாவிலேருந்து வரேன் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி அவ்வளோ ஷாக்கிங், அவரோட எக்ஸ்பிரன்ஸ் தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஷாக்கிங் ஃபேஸ் அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் கை கொடுத்து பாராட்டிட்டு ரொம்பவே கையை பிடிச்சி பேசிட்டு இருந்திருக்காரு. லேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவோ க்யூட்டாக பேசியிருந்துருக்காரு, செம்ம ஸ்மார்ட்டாக பேசினாராம், ரொம்ப சூப்பராக பேசினாராம். அப்புறம் லாஸ்ட்டாக போகிறப்ப ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துருக்காராம். ஸோ இதுதான் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன். ஒருவேளை அந்த இடத்துல இருந்தால் இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே ஹெவன் தானே, இந்த ரெயின்போ, இந்த கிளைமேட், இந்த பாட்டுக்கெலாம் சேர்ந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த மூமெண்ட் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிமின்கிட்ட பேசியிருக்காங்க. ஜிமின்ட்டு இதே சொல்லியிருக்காங்க, நான் இந்தியாவிலேருந்து உங்களை பார்க்கறதுக்காக இந்த வந்திருக்கேன், இந்த டைம் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ், அது லைக் அ கிங் மாதிரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிங்கு கொடுக்க க்ரௌன், அதாவது கிரீடம் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ஜிமினை மாட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜிமினும் போட்டு சீரியஸ் சூப்பர் அண்ட் தேங்க்யூ. அண்ட் சீரியஸ்லி இந்தியாவிலேருந்து வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங், லவ் உங்களுக்கு ஃபேன்ஸாக இல்லை, உங்களை நான் ஃபேமிலி மாதிரி பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷலாக பேசிக்கிறதாகவும் சொன்னாங்க. அடுத்தது சைட் பை சைடு எல்லாருக்கும் வந்தாலும் பட் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் நான் எப்பவுமே சொல்கிறேன் ஆரம் தான். ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ்க்கு தெரியும். ஸோ பேசுறதுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சா, ரொம்பவே ஈஸியாக பேசினாராம். இதை பக்கத்துட்டு போய் எப்பா மச்சான் எப்படி இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்க, சௌக்கியமா ராஜா அப்படின்னு பேசுகிற மாதிரி சூப்பராகவே பேசுனதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் வந்ததுக்கு அவர் அவ்வளோ ஷாக்கிங் ஆகிட்டு, எனக்கு இந்தியா ரொம்பவே பிடிக்கும் அண்ட் நான் சீரியஸாக உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், எங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடச்சா இந்தியாவில் வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம், இந்தியன் ஃபேன்ஸை கண்டிப்பாக மீட் பண்ணுறோம், உங்களை மீட் பண்ணதே வந்து கோடி ஹாப்பினஸ் இருக்கப்போ வந்து கண்டிப்பாக எல்லோரும் நான் மீட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி தான் சொன்னாங்க. அண்ட் ரொம்ப நேரம் ஆரம்பிட்டு தான் பேசுனதாகவும் சொன்னாங்க. அண்ட் நிறைய பேசி வந்து கிம் தாங்கிட்டு பேசியிருக்காங்க. கிம் தாங் வந்து நாட்னஸாக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, ஜோக் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு மாதிரி ஜிமின், ஜேஹோப் எல்லாருமே பேசியிருக்காங்க. அண்ட் அங்கே நடந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து மொத்த பேரும் கவர் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் வந்து இதை பார்க்குறப்ப வந்து திருப்பி பார்க்குறப்ப எனக்கு அழுக வரும். இது மாதிரி ஹாப்பி மந்த் திருப்பி நடக்குமான்னு தெரில. பட் நடந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிடச்ச ஒரு கோல்டன் வாய்ப்பு, ஒரு அமேசிங்கான வாய்ப்பு. ஸோ இது திருப்பி நான் மறக்கக்கூடாது தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டுருப்பாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நிறைய பேர் ஆர்மிஸ் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல எங்களால் தான் போக முடியல, இந்தியா வந்து ஒரு வழிகாட்டுற வகையிலையும் அவங்க போய் அவங்களோட ஹாப்பினஸை மட்டும் ஷேர் பண்ணாமல் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவங்க இந்தியா வந்து ரீப்ரசன்ட் பண்ண மாதிரி போயிருக்காங்களே. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அவங்க இடத்துல நான் இருந்தேன்னா இதை தான் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரவாயில்ல நான் போனாலும் எனக்கு ஒரு அக்கா இல்லை தங்கச்சி மாதிரி அவங்க போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நிறைய ஃபேன்ஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது வந்து ஒரு வேளை நீங்கள் போயிருந்தால் அப்படி என்ன ஸ்பெஷலான இம்ப்ரெசிவான வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதை கேட்டு அவர் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியும் அண்ட் என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் நீங்கள் கொண்டு போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட்
இந்த ஃபேன் மீட் இந்தியாவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட் ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தோன்றதெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு சூப்பரான விஷயம் பண்ணிச்சு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ ஸ்ட்ரகிள்னு யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து சவுத் கொரியா போகிறது அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் மீட்டில் கோடி பேர் அப்ளை பண்ணுறது, இவங்களை அப்ளை பண்ணி கிடச்ச வாய்ப்பு எவ்வளோ லக்கியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க போயிருக்காங்கன்னா சீரியஸ்லி இவங்க லக்கி பர்சன் தான். அது மாதிரி கஷ்டப்பட்டதுக்கு ஒரு சூப்பரான 100% இல்லை எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட்ரிங் சொல்கிற மாதிரி சூப்பரான ஒரு லக் உங்களுக்கு கிடச்சி அண்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிடச்சிருக்கு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்த லக்கி பர்சன் நீங்களாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக ஃபேன் மீட் நடக்கிறப்ப நம்மளும் பார்ப்போம் யார் அடுத்த பர்சன் நம்ம ஊர்லேருந்து போகிறான்னு சொல்லிட்டு விடைபெறேன். அண்ட் ஹாப்பி லக்கி பர்சன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு விடைபெறதான். ஜஸ்ட் அங்கே டேக் கேர், பை பை, சேஃபாக பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், டாட்டா.